ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெயில் காலத்தில் ஏசி போடாமல் வீடையும் ரூமையும் எப்படி குளுகுளுன்னு வச்சுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முன்ன காலத்துலலாம் ஏசியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீடை சுற்றி செடிங்களும் மரங்களும் இருக்கும். அந்த தனிவிலேயே வாழ்ந்துருவாங்க. ஸோ வாங்க ஏசி இல்லாமல் கரண்ட்டை மிச்சப்படுத்தி எப்படி நம்ம வீட்டில் குளுகுளுன்னு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பகல் நேரத்தில் சீலிங் ஃபேன் மேக்ஸிமம் போடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பகல் டைம் பார்த்திங்கன்னா மேலே மொட்டை மாடிலாம் பயங்கர சூடாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேன் போடும்போது அந்த சூடெல்லாம் கீழே இறங்கி வந்துடும். ஸோ அதனால் பகல் டைம் சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பகல் டைமில் மேக்ஸிமம் ஜன்னல்லாம் க்ளோஸில் வச்சுக்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜன்னல்லாம் ஓப்பனில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெப்பம்லாம் நம்மளுக்கு உள்ளே வந்துடும். ஸோ அதனால் பகல் டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு குளுகுளுன்னு உள்ளே காற்று வரும். ஸோ நம்ம பகல் டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு காற்று வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஈவினிங் டைம் திறக்கிறனால கொசுவோட பிரச்சனை இருக்குன்னு யோசிப்பீங்க. அதுக்கு நம்ம சேனலில் கொசு விரட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைம் ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு காற்று வரும். இப்போ நம்ம டேபிள் ஃபேன் வச்சு எப்படி வீடை குளுமையாக வச்சுக்கிறது, ஏசி மாதிரி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம 2-3 டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா பேக்கில் ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நேராக டேபிள் ஃபேனை வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்ல ஒரு குளுமையான காற்று உள்ளே வரதை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவலில் நல்லா ஈரம் நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அந்த ஈர துணியை அந்த ஜன்னலில் போட்டு விட்டுருங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர குளுமையான காற்று நம்ம ஃபேனில் பட்டு வீடு முழுவதும் பழகும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருந்ததுனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஐஸ் க்யூப் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் ஐஸ் கட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் க்யூப்பு கூட ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஐஸ் வாட்டர் தான் இதில் சேர்க்கணும், நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்க்கறதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் கட்டியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கூட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் நான் ஐஸ் க்யூபையும் ஐஸ் வாட்டரையும் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை நான் கொண்டு போய் அந்த ஃபேனுக்கு நேராக வைக்க போகிறேன். வச்சா நம்ம அங்கேருந்து வர குளுமையான காற்று இந்த தண்ணியில் பட்டு கொஞ்சம் கூட நம்மளுக்கு வீடு நல்லா குளுமையாக இருக்கும். இந்த மெத்தடும் ரொம்பவே சூப்பரான மெத்தட் தான் நம்ம வீடை ஏசி இல்லாமல் குளுகுளுன்னு வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரிசி பை இருக்கும். ஸோ அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மெத்தட் நம்ம ரூமில் கூலிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஃபேனுக்கு நேராக இப்படி வச்சுக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கனமான பெட்ஷீட் விரிச்சிக்க போகிறேன். நல்ல கனமான பெட்ஷீட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல நைஸான லிங்கியோ அந்த மாதிரி எதுவும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி கனமான பெட்ஷீட்டாக பார்த்து எடுத்து இதில் மடித்து விரிச்சுக்கோங்க. நான் 4ஆக மடித்து விரிச்சிருக்கேன். விரிச்சதுக்கப்புறம் இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் ஐஸ் வாட்டர் இருக்குது இல்லையா, அதில் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம ஐஸ் வாட்டர் இதில் சேர்க்கும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் இறங்கி ஃபுல்லாக நல்லா குளுமையான ஒரு காற்று கிடைக்கும். நம்ம இப்படி தண்ணியை ஊற்றும் போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா இறக்கி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஈரம் முழுமையாக பரவும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐஸ் வாட்டரையும் நம்ம இந்த மாதிரி இதில் நினச்சி விட்டுக்கணும். மேக்ஸிமம் ஐஸ் வாட்ரு ஐஸ் க்யூபை சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா எஃபெக்டிவ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா தண்ணியும் நம்ம இந்த பெட்ஷீட்டில் ஊற்றிக்கலாம். இந்த பெட்ஷீட்டுக்கு மேலே ஊற்றும் போது கீழே ஏதாவது சிந்துமான்னு சொல்கிற சந்தேகமே வேண்டாம்.
ஏன்னா நம்ம அடியில் வந்து அந்த பை போட்டிருக்கனால அந்த ஈரத்தன்மை அதிலேயே நிற்கும், நம்மளுக்கு அடியில் ஒன்றுமே லீக் ஆகாது. நம்ம பை போட்டிருக்கனால அந்த ஈரத்தன்மை அதிலேயே தங்கி இந்த பெட்ஷீட்டை காய விடாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐஸ் வாட்டரையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஊற்றுறதுனால வீடு ரொம்ப குளுமையாக இருக்கும். அந்த ஃபேனில் உள்ள காற்று இதில் பட்டு நம்மளுக்கு வீடு முழுவதும் ஒரு ஏசி போன ஃபீல் வந்து கிடைக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும், சில பேர் வீட்டில் ஏசி இருக்காது. ஏசி இருந்தாலும் ஏசி போட மாட்டாங்க, ஏன்னா கரண்ட் பில் எகிரிடும்னு. ஸோ நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டில் இருக்க ஏசியை போடாமல் கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தலாம். ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் வந்து சீக்கிரமாக காயவே காயாது, ஏன்னா அடியில் சாக்கு போட்டிருக்கனால அந்த ஈரத்தன்மை அதிலே நிற்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு பயங்கர கூலிங்காக இருக்கும். இந்த பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங் ஃபேனுக்கு நேராக மேலே வச்சா கூட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேபிள் ஃபேன் வைக்கிறீங்கன்னா டேபிள் ஃபேன் மேலே வச்சுக்கோங்க. ஈவினிங் டைமில் சீலிங் ஃபேன் போட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு நேராக வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீடை ஏசி போல் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீலிங் ஃபேனுக்கு அடியில் கூட வச்சா கூட நல்ல ஒரு கூலிங் கிடைக்கும் நம்மளுக்கு. பகல் டைமில் நம்ம டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் சீலிங் ஃபேன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடே குளுன்னு இருக்கும். நம்ம ஃபுல் டே இந்த சாக்கில் வச்சுருந்தாலும் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. நம்ம வீடும் நீட்டாக இருக்கும், தண்ணி படுங்கிற பயமும் இருக்காது. எப்போவுமே ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த சாக்கை வந்து எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நம்ம இழுத்து கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ஷீட் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதுனால ஃபுல் டே வைக்கும்போது அதுலேருந்து எதாவது ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன பாக்கெட் கம்ஃபர்ட் வந்து ஊற்றிட்டு நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இதுலேருந்து ஸ்மெல்லோ எதுவுமே வராது. ஸோ இது நம்ம எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். ஸோ நம்ம கூலிங் எஃபெக்டோடு சேர்ந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நீங்கள் கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக ஸ்ப்ரே பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஃபேன்லேருந்து இதில் அடித்து நல்ல வீடு முழுவதும் ஒரு நல்ல வாசனை வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கை நான் இப்படி இழுத்து கொண்டு போய் எங்கே வேணுமோ நான் வச்சுக்கலாம். நான் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னோடய பெட்டுக்கு மேலே சீலிங் ஃபேனுக்கு கீழே நான் வச்சுட்டேன். இப்படி நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 to 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நம்ம பெட்ரூமில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ரூம் முழுக்க ஒரு ஏசி ஃபீல் கிடைக்கும், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிற சமயத்தில் ரூமில் கீழே எங்கேயாவது நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல் டே நைட்டு ஏசியில் படுத்து தூங்கின ஃபீல் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈரத்தன்மை மாறாமே இருக்குது. ஸோ நீங்கள் பகல் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஈரத்தன்மை இருக்கும். ஏசி ஃபோனில் ஒரு எஃபெக்ட் வந்து வீடு முழுவதும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏசி இல்லைன்னாலும் கவலைப்படாதீங்க, இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வீடையே ஏசி போல் மாற்றிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until that, thank you. Bye bye from இனிய பயணம். Thank you so much.